Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு கம்மிங் சூன் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான டெம்ப்ளேட்டை நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற டெம்ப்ளேட் வந்து இந்த டைம் ஓடுற மாதிரிலாம் இருக்காது. பட் நம்ம இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட்டை பண்ணி நம்ம வந்து புது விஷயத்தை என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை சென்டர் ஆக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சென்டர் நம்ம எப்போ டைப் பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி ஓரமாக இருக்குது கரெக்டாக. ஸோ கார்னரில் இருக்குது. இதை நம்ம எப்படி சென்டருக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற கற்றுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு விஷயம், எப்படி நம்ம வந்து ஒரு இமேஜ், ஓகேவா, ஒரு இமேஜை நம்ம எப்படி பேக்ரவுண்ட் ஆக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இப்போ நான் இதை காட்டினது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கூகுளில் போயிட்டு நம்ம பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வைக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி ஒரு இமேஜ் வைக்கணும். ஸோ நீங்கள் வந்து என்ன இமேஜ்னால் தேடலாம். எக்ஸாம்பிளுக்கு பேக்ரவுண்ட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம். ஸோ அது நீங்கள் வந்து அது உங்களோட இஷ்டம் தான். கரெக்டாக? ஸோ அது நீங்கள் வந்து அது எப்படி வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜஸில் வந்து ஓகே இது வேணாம், மேபி ஓகே. ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சேவ் பண்ணிட்டு இந்த வெப் ப்ராஜெக்டில் இதிலே நான் வந்து பிஜி அப்படின்னு சொல்லி நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட், அதாவது ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு HTML ஃபைல் background.html அப்படிங்கிற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ப்ளஸ் இதுக்கு வந்து நம்ம CSS கொடுக்குறோம். கரெக்டாக? ஸோ இந்த CSS ஃபோல்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நியூ ஃபைல் கொடுத்தோன்னா CSSல க்ரியேட் ஆகும். ஸோ bg.css அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ 2 ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு பேசிக்கான டெம்ப்ளேட்டை லோட் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதையும் லிங்க் பண்ணோம். கரெக்டாக? ஸோ லிங்க் CSS போயிட்டு இதில் வந்து style.css கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், CSS/ போட்டு இதில் வந்து bg.css. அப்போ தான் வந்து இந்த லிங்க் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ CSS அப்புறம் bg.css. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் வந்து ஏதாவது சாம்பிள் டெக்ஸ்ட் போட்டுட்டு இதில் போயிட்டு H1 டேகை செலக்ட் பண்ணி கலர் ஆரஞ்ச் இதை சேவ் பண்ணுறேன். இதையும் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து கோ லைவ் ஆக்குறேன். ஸோ இது நமக்கு வந்து லைவாக இருக்கட்டும் இப்போது. ஸோ கோ லைவ். ஓகே, சாம்பிள் டெக்ஸ்ட் இருக்குது, பட் இது இன்னும் லிங்க் ஆகலை. ஓகே, மேபி இந்த டேக்கில் எதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ணலாம். href css. ஓகே. ஸோ இதில் வந்து இந்த 1 வருது. பிகாஸ் நம்ம வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் இதுக்கு வெளியில் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வெளியில் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ட்ராக் பண்ணி உள்ளே வச்சுட்டு மறுபடியும் பழைய அதே மாதிரி வச்சிடுறேன். ஸோ அது மட்டும்தான் ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ நான் போயிட்டு பேக்ரவுண்ட் HTML, ஆமாம், பிகாஸ் நம்ம தான் லொக்கேஷன் மாற்றிட்டோம்ல. ஸோ இப்போ நம்ம கோ லைவ் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்போது நமக்கு வந்து இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாம். இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நான் இது இன்னொரு வாட்டி இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஃபைல் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ இதை தான் நம்ம கோ லைவ் ஆக்கணும். கோ லைவ். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். இல்லை நம்ம வந்து நான் இங்கே வச்சு சேவ் பண்ணால இப்போ பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே இன்னொரு வாட்டி க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். அதுதான் ஒரு பேசிக்கான ப்ராப்ளம். இப்போ வந்து இது பேக்ரவுண்ட் அப்படின்னு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ CSSும் கரெக்டாக கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக? இப்போது நான் வந்து இன்னொரு மெத்தட் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இதை ட்ராக் பண்ணி நான் இதை இப்படி சைடில் வச்சேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஓவர்லே வருது. கரெக்டாக? ஸோ இப்படி பண்ணாலும் இப்படி வருது.
இந்த மாதிரி நான் சொன்னால் இப்படி வருது. ஸோ இந்த மாதிரி வருது பாருங்கள். ஸோ இப்படி நான் இப்படி வச்சேன் அப்படின்னா ஒரே ஸ்க்ரீனில் நம்ம வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாடி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பாடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாடி செலக்ட் பண்ணியாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜுக்கு சிம்பிளாக பேக்ரவுண்ட் அப்படின்னு பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெறும் பேக்ரவுண்ட் வேறு எதுவுமே பண்ணாமல் URL அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் அந்த இமேஜோட லொக்கேஷன் போடுவோம். URL அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை போட்டுட்டு அது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வேணாம். ஜஸ்ட் நீங்கள் இது யூஸ் பண்ணோம் அவ்வளோதான். URL அப்படின்னு பண்ணிட்டு இப்போ இந்த லொக்கேஷனை நம்ம போடணும். ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு தெரியும். அதாவது இப்போ எங்கே இருக்குது, இது வந்து இமேஜஸ் ஸ்லாஷ் அதுக்கப்புறமா இது உள்ளே வந்து நம்ம என்னென்னு சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா BG அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம். இது வந்து .jpg ஃபைல் தான். நான் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துக்கிறேன். .jpg ஃபைலு. ஸோ BG.jpg அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இது லோட் ஆகணும். பட் இப்போ எனக்கு ஆகாது பாருங்கள். ஏன் அப்படின்னா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ நான் இமேஜஸ் ஸ்லாஷ் BG.jpg அப்படின்னு போட்ட அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த CSS ஃபைல் வந்து இங்கே இருக்குது கரெக்டாக. ஸோ இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃபோல்டரில் இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு பார்க்குது. அப்படி இல்லை, அதனால தான் அது எதுவுமே பண்ணலை. இது வந்து இந்த ஃபோல்டரில் தான் பார்க்க தவிர இதுக்கு பேக்கில் போய் பார்க்கல. ஸோ இப்போ பேக்கு நம்ம போகணும். பேக் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டாட் அப்படிங்கிற யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணோம், இப்போ வந்து இந்த BG ஃபைல் வந்து இங்கே செக் பண்ணாமல் ஒரே ஒரு வாட்டி பேக் போகும். பேக் போயிட்டு அது உள்ள இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு பார்க்கும். அது உள்ள BG.jpg இருக்கான்னு பார்க்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. கரெக்டாக ரிப்பீட் ஆகுது. ப்ளஸ் இப்போ நம்ம இது வந்து சின்னது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது, ரிப்பீட் ஆகுது. கரெக்டாக இதே பெரிய ஸ்க்ரீனாக ரொம்ப அதிகமாக ரிப்பீட் ஆகுற மாதிரி ஆகும். ஓகேவா? ஸோ இதை ரிப்பீட் ஆகாமல் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நோ ரிப்பீட் அப்படின்னு போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நோ ரிப்பீட்டே ஆகலை. ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி ஒர்க் ஆகிட்டுருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த இமேஜை நம்ம வந்து சென்டர் ஆக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூம் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை சென்டர் ஆக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் எப்போவும் ஜூம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வெப் டெவலப்மெண்ட்டில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து சென்டர் ஆக்கிறதுக்கு சிம்பிளாக சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அப்படின்னா இது சேவ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் வந்திருக்கு. ஓகேவா? அதாவது சென்டர் ஆகிருக்கு. ஜஸ்ட் இங்கே கீழே வந்து இப்போ இல்லை. ஸோ இது கீழே நான் வர வைக்கிறதுக்கு நான் இதை வந்து ஜூம் பண்ணணும். ஓகேவா? அப்படி நான் ஜூம் பண்ணேன் அப்படின்னா இது ஃபுல்லாக வந்துடும், ஃபிட் ஆகும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இதில் வந்து நான் வந்து ஃபிக்ஸடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து இது வந்திருக்கு. கரெக்டாக கிட்டத்தட்ட வந்து ஃபிக்ஸட் லெவலில் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு. சென்டரில் இருக்குது. கரெக்டாக இந்த சைடில் வந்து 2 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபிக்ஸடுங்கிற இந்த கீவேர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டாப்லேருந்து கீழே வரைக்கும் ஃபிக்ஸடாக நிற்க வச்சிரும். இப்போ இந்த சென்டருங்கிற கீவேர்டு வந்து சென்டரில் வச்சிரும். அதுக்கப்புறம் இந்த நோ ரிப்பீட்டுங்கிற கீவேர்டு வந்து ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கும். கரெக்டாக? பட் இப்போது நமக்கு இது மட்டும் இல்லை, நமக்கு இந்த ஒயிட் ஸ்பேஸும் சைடில் இருக்கிறது போகணும். கரெக்டாக நம்ம வந்து ஃபுல் ஜூம் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இதுக்கு கீழே இங்கே எந்த ப்ராப்பர்ட்டிஸும் வராது. இதுக்கு கீழே நீங்கள் போயிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு பண்ணிவிட்டு அதில் சைஸ் அப்படின்னு பண்ணிவிட்டு கவர் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இது வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து தான் ஜூம் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஒயிட் ஆக்கணும் அப்படின்னா இப்போ இந்த H1 வந்து ஒயிட் ஆக்குறேன் அப்படின்னா ஓரளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இமேஜஸை சூஸ் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து போயிட்டு இந்த இமேஜுக்கு பதிலாக நான் வந்து ஒரு கேட் இமேஜ் பண்ணுறேன். ஸோ பிகாஸ் இந்த இமேஜ் வந்து கிளாரிட்டி அவ்வளோவா இல்லை. கரெக்டாக? ஸோ கேட் இமேஜ் அப்படி பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு இமேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதை வந்து ஹெச்டியாக நீங்கள் ஈஸியாக வைக்கலாம். இப்போ இந்த இமேஜ் வந்து கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஸோ வந்து கேட் அப்படின்னு நான் வச்சிட்றேன். ஸோ இப்போது இதில் வந்து கேட்
வச்சுட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு இது வந்து ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த இமேஜஸும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியான பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாரிட்டியான இமேஜ் வச்சிங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் நீங்கள் வந்து இது வந்து எவ்வளோ வேணால் சின்னது பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சின்னது பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்குது பாருங்கள். நம்ம என்ன பண்ணாலும் நம்மளோட சைஸ் வந்து அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் பெருசாகவும் சின்னதாகும். ஸோ சின்னதாக இருந்தால் இப்போ பாருங்கள் இது வந்து ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இந்த கிளாரிட்டி இந்த என்ன சொல்கிறது, இப்போ வந்து இந்த ரெஸ்பான்சிவ் இப்படி நம்ம பண்ணும்போது இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக சின்னதாகிறதுக்கு பெருசாகிறதுக்கு ரீசன் வந்து இந்த கவர் தான். ஸோ இந்த கவர் என்ன பண்ணும் அப்படின்னா வெப்சைட் ஃபுல்லாக இதை வந்து ஜூம் பண்ணி வச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த ரிப்பீட்டுங்கிறது நமக்கு வந்து ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கும். சென்டருங்கிறது சென்டரில் வச்சிரும். ஃபிக்ஸடுங்கிறது அந்த இமேஜ் வந்து அந்த இடத்த விட்டு நவுத்தாது. அந்த இடத்த விட்டு நவுத்தாமல் ரெஸ்பான்சிவ் ஆகும்போது இமேஜை சின்னதாக்கி பெருசாக்கிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த மாதிரி பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கணும் அப்படின்னா இந்த கோடை அப்படியே நீங்கள் காப்பி கொண்டு போய் வச்சுட்டா நீங்கள் ஈஸியாக வச்சிடலாம். இல்லை நீங்களே வந்து இதை இப்போ டைப் பண்ணலாம் சிம்பிளாக. ரைட்டா? ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போவும் இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் தான் இருக்குது. ஸோ அதே ப்ராப்ளம் தான் நமக்கு இங்கே இருந்துச்சு. சைடில் தான் இருக்குது. நமக்கு வந்து சென்டரில் வேணும். கரெக்டாக? ஸோ சென்டரில் இந்த மாதிரி வேணும். ஸோ நமக்கு வந்து இது வந்து இப்போ கீழே வர்றது நமக்கு முக்கியம் இல்லை, சென்டரில் இருக்கணும். ஸோ சென்டரில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த H1 டேக்கில் நம்ம வந்து டெக்ஸ்ட்டு அலைன் அப்படின்னு பண்ணிவிட்டு சென்டர் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ சென்டரில் இருக்குது. பார்த்தீங்களா? இப்போ நான் இதை எவ்வளோ தான் சின்னதாக்குனாலும் இது வந்து சென்டரில் தான் இருக்கும். நான் எவ்வளோ சின்னதாக்குனாலும் சரி இது சென்டர்லேயே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸோ என்ன பண்ணாலும் இது வந்து இனிமேல் சென்டர்லேயே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 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 இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு கோலன் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கோலனை போடல அப்படின்னா இன்னொரு லைனில் இருக்கிறதுல எரர் வந்துடும். பிகாஸ் வந்து இப்போ நான் இந்த கோலன் போடல அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டே அப்ளை ஆகாது. பிகாஸ் வந்து இந்த ஒரு கோலன் தான் வந்து டிசைட் பண்ணோம். அதாவது இந்த ஒரு கமாண்டு முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே வர்றது அடுத்த கமாண்டு அப்படின்னு. ஸோ இந்த கோலன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி நீங்கள் போட்டால் தான் ஒரு கலருக்கும் ஒரு கமாண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு பேசிக்கான விஷயத்தை பண்ணியிருக்கோம். எப்படி வந்து பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் செட் பண்ணலாம், அது எப்படி நீங்கள் வந்து ரெஸ்பான்சிவாக செட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம இதிலே வந்து நம்ம போயிட்டு இந்த ஃபிக்ஸடோ இல்லை சென்டரோ ஒன்று நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இல்லை, ஜூம் ஆகிருக்கு. பட் நம்ம பேஜ் உள்ளே இல்லை, கரெக்டாக பாதி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபிக்ஸட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இது பேஜ் உள்ளே கரெக்டாக இருக்கும். இதே நான் வந்து நோ ரிப்பீட் இந்த ஃபிக்ஸடு எடுத்துகிட்டு நான் இந்த சென்டரையும் எடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் சின்னது பண்ணாலும் இது மாதிரி தான் இருக்குது. இந்த இமேஜ் வந்து ஒவ்வொரு இமேஜ் சைஸ் பொறுத்து தான். ஓகேவா? இப்போ நம்ம அப்போ யூஸ் பண்ணி அந்த ஆரஞ்சு கலர் இமேஜ் வந்து சைஸ் சின்னதாக இருந்துச்சு, அதனால் அது நம்ம மேனுவலாக ஜூம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. பட் இப்போ இந்த கேட் இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபிக்ஸட் இதை எடுத்தாலும் சரி இது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. பிகாஸ் வந்து இதுக்கு வந்து ஜூம் தேவையில்லை. பிகாஸ் அந்த இமேஜோட சைஸ் பெருசு. பட் நம்ம வெப் டெவலப்மெண்ட்டில் நம்ம நார்மலாக நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். இப்போ நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி ஆயிரும். ஓகேவா? இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்டரும் ஃபிக்ஸடும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இமேஜ் எவ்வளோ தான் சின்னதாக இருந்தாலும் இப்படி பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ரெஸ்பான்சிவான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து இமேஜ் பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்டர் ஃபிக்ஸடை யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கம்ப்யூட்டராக இருந்தாலும் நம்ம ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் வரும். ஸோ அதுதான் இந்த ஃபிக்ஸடுங்கிற இது பண்ணுது. இது சென்டரில் ஆகுது, அவ்வளோதான். இப்போ இந்த சென்டரை ரிமூவ் பண்ணால் நமக்கு என்ன சேஞ்சஸ் ஆகுது பார்க்கலாம். ஒன்றுமே அதிகமாக ஆகலை. பட் இந்த ரெஸ்பான்சிவில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? இந்த சென்டருங்கிற கீவேர்டு வந்து எப்போவுமே யூஸருக்கு வந்து சென்டரில் தான் இருக்கும். இப்போ இந்த இமேஜோட சென்டரில் இருக்குது, இப்போவும் இந்த இமேஜோட சென்டரில் இருக்குது, எப்போவுமே சென்டரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் தான் இது பண்ணோம். ஸோ இப்போ நம்ம இது பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வீடியோவில் இந்த வெப்சைட்டையும் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.